இப்போது நான் உங்களோடு ஒரு வித்தியாசமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது நமது தேசத்தில் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் மற்றும் இளைய நண்பர்களின் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அடையாளப்படுத்துகிறது. நமது பஸ்தர் பகுதியில் ஒரு வித்தியாசமான ஒலிம்பிக் போட்டி தொடங்கப்பட்டிருப்பது பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆமாம், முதன்முறையாக பஸ்தர் ஒலிம்பிக்ஸ் வாயிலாக பஸ்தரில் ஒரு புதிய புரட்சி பிறப்பெடுத்து வருகிறது. என்னை பொறுத்தமட்டில் மிக சந்தோஷமான விஷயம் என்னவென்றால், பஸ்தர் ஒலிம்பிக்ஸ் என்ற கனவு மெய்ப்பட்டிருக்கிறது என்பதுதான். ஒரு காலத்தில் மாவோவாதிகளின் பயங்கரவாதம் பாதிக்கப்பட்ட பகுதியாக இருந்த பகுதியில் இது நடக்கிறது என்பது உங்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம். பஸ்தர் ஒலிம்பிக்ஸின் சின்னம் வன் பைசா और பஹாடி மைனா, அதாவது காட்டெருமையும் மலைப்பகுதி மைனாவும். இதிலே பஸ்தரின் நிறைவான கலாச்சாரம் பளிச்சிடுவதை காண முடிகிறது. இந்த பஸ்தர் விளையாட்டு மகா கும்பமேளாவின் மூலமந்திரம் என்ன தெரியுமா? கர்சாய்தா பஸ்தர் பர்சாயேதா பஸ்தர், அதாவது விளையாடும் பஸ்தர் வெல்லும் பஸ்தர். முதன்முறையாக பஸ்தர் ஒலிம்பிக்ஸில் 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 1,65,000 விளையாட்டு வீரர்கள் பங்கெடுத்து கொண்டார்கள். இது வெறும் எண்ணிக்கை அல்ல, இது நமது இளைய சமூகத்தின் உறுதிப்பாட்டின் கௌரவக் காதை. தடகளப் போட்டிகள், கயிறு இழுத்தல், பூப்பந்தாட்டம், கால்பந்தாட்டம், ஹாக்கி, பளுதூக்குதல், கராட்டே, கபடி, கோகோ, கைப்பந்தாட்டம் என அனைத்து விளையாட்டுகளிலும் நமது இளைஞர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். காரி கஷ்யப் அவர்களின் கதை எனக்கு மிகவும் உத்வேகம் அளித்தது. ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்திலிருந்து வரும் காரி அவர்கள் அம்பு எய்தல் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பஸ்தர் ஒலிம்பிக்ஸ் போட்டியானது எங்களுக்கு விளையாட்டு மைதானத்தை மட்டுமல்ல, வாழ்க்கையில் முன்னேற ஒரு சந்தர்ப்பத்தை அளித்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார். சுக்மாவைச் சேர்ந்த பாயல் கவாசி அவர்களின் கூற்று ஒன்றும் குறைந்த ஊக்கத்தை அளிக்கவில்லை. ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற பாயல், ஒழுக்கம் மற்றும் கடும் உழைப்பு வாயிலாக யாராலும் எதையும் சாதிக்க முடியும் என்றார் இவர். சுக்மாவின் தோர்னாபாலைச் சேர்ந்த புனேம் சன்னா அவர்களின் கதை புதிய பாரதத்துக்கே உத்வேகம் அளிப்பதாகும். ஒரு காலத்தில் நக்சல் தாக்கத்தால் கவரப்பட்ட புனேம் அவர்கள் இன்று சக்கர நாற்காலியில் விரைந்து பதக்கங்களை வென்று வருகிறார். இவருடைய சாகசமும் தன்னம்பிக்கையும் அனைவருக்கும் கருத்தூக்கம் அளிக்க வல்லவை. கோடாகாவின் அம்பெறிதல் போட்டியாளரான ரஞ்சு சோரி அவர்கள் பஸ்தரின் இளைஞர்களின் சின்னமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். நெடுந்தொலைவுகளில் இருக்கும் இளைஞர்களை தேசிய அளவில் கொண்டு சேர்க்கும் சந்தர்ப்பத்தை பஸ்தர் ஒலிம்பிக்ஸ் அளித்து வருகிறது என்று கருதுகிறார். நண்பர்களே, பஸ்தர் ஒலிம்பிக்ஸ் என்பது ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி மட்டுமல்ல. இங்கே வளர்ச்சி மற்றும் விளையாட்டுகளின் சங்கமம் நடக்கிறது.